ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் சீரியல பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்ப கை கால் வலியோட முணுமுணுத்துட்டு இருக்காங்க தூங்கும்போது. இத கவனிச்ச சேது என்ன பண்றாரு, தமிழ்ச்செல்விக்கே தெரியாம அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது கை கால்லாம் அமுக்கி விடுறாரு. எதிர்காலத்துல தன் குழந்தை வெளிய வரப்போகுதுல அதுகிட்ட பேசிட்டு இருக்காரு. "உன்னை எப்போ கையில ஏந்துவேன்னு தெரியலையே, அப்பா ரொம்ப காத்துட்டு இருக்கடா, சீக்கிரமா வெளிய வாடா" அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சு பேசிட்டு இருக்காரு அந்த குழந்தைகிட்ட. ஆனா தமிழ்ச்செல்விக்கு எதுவுமே தெரியாம நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி கிட்ட சேது எவ்வளோ பேசினாலும் அவங்க முக கொடுத்து பேசாத போயிடுறாங்க. இதனால சேது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. எப்படியோ நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாத குணமா இருக்காரு. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, நம்ம சாவித்திரியும் தாமரையும் அண்ணங்கிட்ட வந்து எப்படியோ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுறாங்க. ராஜாங்க அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அண்ணனா என்னை மன்னிச்சிருங்கண்ணா, நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு தண்டனை கொடுக்காதீங்கண்ணா, வீட்டு விட்டுலாம் ஒதுக்க வைக்காதீங்கண்ணா, ஏதோ பணத்தை ஆசையில் ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா எங்களை மன்னிச்சுட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டாங்க, உங்களை மன்னிக்கூட விஷயமா நீங்கள் பண்ணியிருக்கீங்க, என் பையனையே தலைகுனியை வச்சுருப்பீங்க, 10 ஜோடியில் வந்து 2 ஜோடி வந்து பொய்யான ஜோடியை சித்தரிச்சு பணைய பிடுங்கலாம் நீ பார்த்தீங்களா, உங்களுக்கு அசிங்கமா இல்லாட்டி என்ன ஜெல்வங்கடி நீன்னு சொல்லிட்டு அப்பத்தை திட்டிகிட்டு இருக்காங்க. நான் இல்லைண்ணா மன்னிச்சிருண்ணா, நாங்கள் வந்து என்னோட எதிர்காலத்து என்னோட குழந்தையோட எதிர்காலத்துக்கு தான் நான் அப்படி பண்ணிட்டேன், இல்லைனா அந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்க மாட்டோம்னா, என் புருஷனை விட்டு போயிட்டான், எத்தனை நாளைக்கு நான் நீங்களே என்னை பார்த்துப்பேன், அதனால தான் நான் இப்படி உனக்கு சுமையாக இருக்குமேனான்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் கிரியேட் பண்ணுறாங்க. இதை கேட்டு ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்க இந்த நேரத்தில், மாமா நான் கூட அந்த கூட்டத்தில் வந்து அரசல் புரசலாக வந்து உங்களை பற்றி தப்பாக பேசினாங்க மாமா, இவரே ராஜாங்கமே வந்து ஆளை செட் பண்ணிவிட்டு இந்த பணத்தை பட்டுவாடா பண்ணிவிட்டு திருப்பி வாங்கிக்கலான்னு பார்க்குறாரு போல், அது மாதிரி நாடகம் ஆடுறாருன்னு சொல்லிட்டு உங்களை தப்பாக பேசுகிறாங்க மாமா அப்படின்னு சொல்லி இதை கேட்ட கோவப்பட்ட தாமரை வந்து, சித்தி நீங்கள் வாயை முட்டு, இதை கேட்ட தாமரை வந்து கடுப்பாகி திட்டுறாங்க. என்ன அத்தை நீ வந்து வாயை முட்டு சும்மா இருக்க மாட்டியா, எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற, எனக்கும் மாமாவுக்கும் தான் பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எங்கள் விஷயம் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தாமரை சாவித்திரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து அப்போ வச்சு வாயை மூடுங்க, உங்களுக்கு வேறு வெக்கமாக அசிங்கமாக இல்லை, இந்த குடும்பத்தில் நடக்கிற கெட்ட விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க, நல்ல விஷயமே நடக்க விட மாட்டீங்க, என் பையனை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா, உங்களுக்கெல்லாம் புத்தி அறிவு இல்லை, எல்லா வேலையும் நீங்களே பண்ண மாதிரி பீத்திக்கிறீங்களே, சி வாயை மூடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் அசிங்கப்படுத்தி திட்டுறாங்க. உடனே ராஜாங்க சொல்கிறாரு, சீக்கிரமாக வந்து தரகரை பார்க்கணுமா, பார்த்து இந்த தாமரைக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தாமரை வந்து ஷாக் ஆகுறா. நம்ம சாவித்திரி வந்து என்னம்மா என்ன நான் சொல்கிறீங்க அப்படின்ட்டு, என்னம்மா பண்ண சொல்கிற, இப்போ வந்து உனக்கு எதுவும் செய்யலைன்னு சொல்கிற, நான் வந்து நல்ல பையனாக பார்த்து நான் தாமரை கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாவும் நீ சொல்கிறது தான் கரெக்டு பையா, நீ சொல்கிறது கரெக்டு தான் தங்கம், சீக்கிரமாக அந்த தாமரைக்கு ஒரு முடிச்சு போட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்பணும், அப்போ தான் பாதி பிரச்சனைக்கு வழி கிடைக்கும், இவளுங்க இருக்கிற வரைக்கும் வீட்டில் ஒரே பிரச்சனை, சூரிய காட்சி மாதிரி மாற்றி மாற்றி ஏதோ விஷயம் பண்ணுறாளுங்க, ஆத்தாளம் பொண்ணும், என்ன புத்தி இவளுங்களுக்கு, இவர் பெத்த வயிறு என்னதான் அடிக்கணும், என் பெத்த வயிறு பற்றி நெறியுது, என்ன ஜென்மமோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சாவித்திரியே திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஈஸ்வரியும் திட்டுறாங்க, போய் வேலையை பாரு போ, வந்துட்டேன் சும்மா எதனா ஒன்று பிரச்சனை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு உன் குடும்ப வேலையை போய் பாருன்னு சொல்லிட்டு அப்போ தான் திட்டிகிட்டு இருக்காங்க. கருப்பு வழக்கம் போல் கார் எடுக்கிறாரு தமிழ்ச்செல்வியும் மலரும் ட்ராப் பண்ணுறதுக்கு. சேது என்ன பண்ணுறாரு, கருப்பு உனக்கு அப்பா ஒரு வேலை விட்டுருக்காரு, நானே போய் தமிழ்ச்செல்வியை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாரு. அவருக்கு ஒரு சந்தோஷம், தமிழ்ச்செல்வி கூட ட்ராவல் பண்ணோம், எப்படி தமிழ்ச்செல்வியை மாற்றணும்னு சொல்லிட்டு அது ஒரு பிளானாக எடுத்துகிட்டு கார் ஓட்டிகிட்டு வராரு. இவர்கள் பார்த்து தமிழ்ச்செல்வி ஷாக் ஆகுறாங்க. எங்கே கருப்பண்ணன்னு கேட்குறாரு. ஏன் கருப்பண்ணன் வந்தால் தான் காரில் ஏறுவீங்களோ, நான் வந்தால் ஏற மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மலரும் இல்லைண்ணா இல்லைம்மாம்மா நாங்கள் சும்மா தான் கேட்டோம் அப்படின்ட்டாங்க. சரி மலர் வந்து சேதுக்கிட்ட பேசிட்டே வராங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி வந்து எதுவுமே பேசாமல் பாட்டு கேட்டுட்டு வராங்க. தமிழ்ச்செல்விக்காக தான் சில ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருப்பாரு சேது. வர வழிக்கு நெடுக்க என்ன பண்றாங்க, பேனரு கட் அவுட் எல்லாமே போட்டிருப்பாங்க, போஸ்டர்லாம் போட்டிருப்பாங்க, தமிழ்ச்செல்வி சாரி என்னை மன்னிச்சிடு, தமிழ்ச்செல்வி சாரி என்னை மன்னிச்சிடுன்ட்டு எல்லாமே தமிழ்ச்செல்விக்காக தான் நம்ம சேது பண்ணியிருப்பாரு. நீ தான் வந்து ஊரறிய என்னை அசிங்கப்படுத்தினால அவன் ஊரறிய சாரி கேட்கணும், அதை எதிர்பார்க்குறா தமிழ்ச்செல்வின்னு நினச்சி என்ன பண்ணுவார், இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருப்பாரு. ரொம்ப சந்தோஷமாக பண்ணுவார். நம்ம நினச்ச மாதிரி நம்ம கற்பனை வந்து இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு, இது எப்பவுமே தமிழ்ச்செல்வி பார்க்கணுமேன்னு ரொம்ப ஆவலாக பார்க்குறாரு. ஆனால் அந்த தமிழ்ச்செல்வி வேடிக்கை எதுவுமே பார்க்கல. வேடிக்கை பார்த்தா தான் தெரியும் இந்த வார்ட் போஸ்ட்டு பேனர்லாம் எதுவுமே பார்க்காத ஃபோனே பார்த்துட்டு வராங்க. அப்புறம் மலர் சொல்கிறாங்க, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி எல்லாம் உன் பேராக ஒட்டி வச்சிருக்கு அப்படின்னோடனே தமிழ்ச்செல்வி இதை அப்படியே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. என்ன இது தமிழ்ச்செல்வி சாரி நான் மன்னிச்சிடு, தமிழ்ச்செல்வி மன்னிச்சிடுன்னு போட்டிருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்றாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது மக்களே. அடுத்து வர வீடியோவில் தான் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும் நம்ம சின்ன மருமகள் சீரியலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.